ஓம் சாந்தி. ஏப்ரல் 29, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது மேலேறுவதற்கான சத்தியமானவரின் உண்மையான சகவாசமாகும். இப்பொழுது நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தில் இருக்கின்றீர்கள். எனவே ஒரு பொழுதும் பொய்யான சகவாசத்தை வைத்திருக்காதீர்கள். கேள்வி: எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களின் புத்தி எல்லையற்றதில் ஸ்திரமாக இருக்கிறது? பதில்: உங்கள் புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் தொடர்ந்தும் சுழலட்டும். நாடகத்தில் நிகழ்பவை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டதாகும். அதில் ஒரு வினாடி வேறுபாடேனும் இருக்க முடியாது. உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். இது உங்கள் புத்தியில் மிக நன்றாக இருக்கும் பொழுது உங்களால் எல்லையற்றதில் ஸ்திரமாக இருக்க முடியும். எல்லையற்றதில் ஸ்திரமாக இருப்பதற்கு விநாசம் இப்பொழுது இடம்பெற உள்ளது. நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை அறிந்திருங்கள். நாங்கள் தூய்மையாகிய பின்னர் மாத்திரமே வீடு திரும்புவோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் விவேகமற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒரு பாடசாலையில் குழந்தைகள் புரிந்து கொள்ளாததாலேயே ஆசிரியர் கற்பிக்கின்றார். அந்த குழந்தைகள் தங்களது கல்வியின் மூலம் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களது கல்வி மூலம் உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் இதனை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு கற்பிப்பவர் பரமாத்மாவாகிய ஆசிரியர். எனவே நீங்கள் அவரது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். சூரிய வம்சமே அனைத்திலும் மேன்மையானதாகும். சந்திர வம்சமும் மேன்மையானதாயினும் அவர்களே, அதாவது சூரிய வம்சத்தவர்களே அனைவரிலும் மேன்மையானவர்கள். நீங்கள் அனைவரிலும் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் அவர்களை போன்று ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அத்தகையதோர் பாடசாலை 5000 வருடங்களுக்கு முன்னரே திறக்கிறது. இது உண்மையிலேயே சத்தியமானவரின் சகவாசம் என்ற புரிந்துணர்வினுடனேயே நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். சத்தியமானவரே மேலானவர். நீங்கள் அவரது சகவாசத்தை கொண்டிருக்கிறீர்கள். அவர் இங்கு அமர்ந்திருந்து உங்களை சத்திய யுகத்தின் மேன்மையான தேவர்களாக, அதாவது அவர் உங்களை மலர்களாக்குகின்றார். நீங்கள் முட்களிலிருந்து மலர்கள் ஆகின்றீர்கள். சிலர் உடனடியாக இவ்வாறு ஆகின்றார்கள். சிலருக்கு இதற்கு காலம் எடுக்கிறது. இது சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். இது அனைவரிலும் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கான யுகம் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த மேன்மையானவர்கள்? நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மேலான சக்கரவர்த்திகளாகவும் சக்கரவர்த்தினிகளாகவும் ஆகுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சத்யுகத்தின் சந்தோஷத்தை பெறுவதற்காகவே வந்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முடிவடைகிறது. எல்லைக்கு உட்பட்ட தந்தையர், எல்லைக்கு உட்பட்ட சகோதரர்கள், குழந்தைகள், தாய் வழி தந்தை வழி மாமன்மார்கள், எல்லைக்கு உட்பட்ட சொத்து, அதாவது எல்லைக்கு உட்பட்ட செல்வம் போன்ற நீங்கள் பெருமளவில் பற்று வைத்திருக்கின்ற அனைத்தும் அழிவடைய உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட சொத்து ஆகும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்றதற்கு செல்ல வேண்டும். நீங்கள் எல்லையற்ற சொத்துக்களை பெறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். மற்ற அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். ஷரீரமும் எல்லைக்கு உட்பட்டதே. ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது மரணிக்கின்றார். அக்கால மரணம் உள்ளது. இந்நாட்களில் மக்கள் தொடர்ந்தும் எவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் என பாருங்கள். விஞ்ஞானமும் அற்புதங்களை செய்துள்ளது. மாயையின் பகட்டு அதிக அளவில் உள்ளது. விஞ்ஞானிகள் பெருமளவு தைரியத்தை கொண்டிருக்கிறார்கள்.
இதுவே தங்களுக்கு ஸ்வர்க்கமென பல கட்டடங்களையும் மாளிகைகளையும் கொண்டிருப்பவர்கள் நம்புகிறார்கள். சத்யுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது புதிய உலகமாகும். தந்தை கூறுகின்றார், அவர்கள் முற்றிலும் விவேகமற்றவர்கள். நீங்கள் மிகவும் விவேகிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஏணியில் மேலேறி பின்னர் கீழிறங்குகின்றீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் விவேகிகளாக இருந்தீர்கள். பின்னர் 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை வந்து உங்களை தெய்வீக புத்தியை கொண்டவர்கள் என அழைக்கப்படுகின்ற விவேகிகள் ஆக்குகின்றார். தெய்வீக புத்தியை கொண்டிருந்த நீங்கள் மிகவும் விவேகிகளாக இருந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆஸ்தியின் மூலம் நாங்கள் ஆகாயம் பூமி முழுவதினதும் அதிபதிகள் ஆகின்றோம் என்பது நினைவு கூறப்படுகிறது. எவராலுமே எங்களிடமிருந்து அவற்றை அபகரிக்க முடியாது. எவருமே அதில் தலையிட முடியாது. தந்தை உங்களுக்கு பெருமளவு கொடுக்கின்றார். அரை கல்பமாக நீங்கள் நினைவு செய்து வந்த அத்தகைய தந்தையை சந்திக்கும் பொழுது அவர் நிரம்பும் அளவிற்கு வேறு எவராலுமே உங்களது புத்தியை நிரப்பும் அளவிற்கு மக்கள் துன்பத்தின் பொழுதே கடவுளை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அனைவரும் துன்பத்தில் கதறி அழுகின்றனர். ஓ ராமா! இவ்வாறாக அவர்கள் சகலவிதமான வார்த்தைகளையும் கூறுகின்றனர். சத்யுகத்தில் அத்தகைய வார்த்தைகள் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையுடன் நேரடியாக கற்பதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து வாசகங்களை நேரடியாக கேட்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஞானத்தை மறைமுகமாக கொடுப்பதில்லை. நீங்கள் ஞானத்தை நேரடியாகவே பெறுகின்றீர்கள். தந்தை இங்கு வர வேண்டும். அவர் கூறுகின்றார், நான் எனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் வந்துவிட்டேன். நீங்கள் என்னை கூவி அழைக்கின்றீர்கள். ஓ பாப்தாதா! தந்தையும் பதிலளிக்கின்றார், ஓ குழந்தைகளே, இப்பொழுது என்னை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். என்னை மறந்து விடாதீர்கள். மாயையின் புயல்கள் பல வரும். அவள் நீங்கள் கற்பதை நிறுத்தி உங்களை ஷரீர உணர்வுடையவர்கள் ஆக்குவாள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இதுவே உங்களை மேலேறச் செய்கின்ற சத்தியமானவரின் உண்மையான ஆன்மீக சகவாசமாகும். மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்கள் கீழிறங்க செய்பவையாகும். ஒரு முறை மாத்திரமே நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக பல முறைகள் பொய்யான சகவாசத்தை பெறுகின்றீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், இது உங்கள் இறுதி பிறவியாகும். இப்பொழுது நீங்கள் எதுவும் குறைவின்றி உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அதற்காகவே முயற்சி செய்கின்றீர்கள். இந்நேரத்தில் பாபா கூறுவனவற்றை நீங்கள் கேட்கின்றீர்கள். அங்கே அது பற்றிய விழிப்புணர்வு கூட உங்களுக்கு இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? உங்கள் சந்தோஷ தாமத்திற்காகும். சந்தோஷ தாமம் உங்களுடையதாக இருந்தது. நீங்கள் சந்தோஷ தாமத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது துன்ப பூமியில் இருக்கின்றீர்கள். பாபா உங்களுக்கு மிக இலகுவான பாதையை காட்டியுள்ளார். எனவே அதனை நினைவு செய்யுங்கள். எங்களது வீடு அமைதி தாமமாகும். அங்கிருந்து நாங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம். உங்களை தவிர வேறு எவருமே ஸ்வர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். எனவே நீங்கள் மாத்திரமே அதனை நினைவு செய்வீர்கள். நாங்கள் முதலில் சந்தோஷத்திற்குள்ளும் பின்னர் துன்பத்திற்குள்ளும் செல்கின்றோம். கலியுகத்தில் சந்தோஷ தாமம் இல்லை. இங்கு நீங்கள் எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாது. இதனாலேயே சந்தோஷம் காகத்தின் எச்சத்தை போன்றது என சந்நியாசிகள் கூறுகின்றனர். பாபா எங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவர் தூய்மையற்றிருக்கின்ற எங்களை தூய்மையாக்கி மீண்டும் அழைத்து செல்வார். நாங்கள் நினைவு யாத்திரை மூலம் தூய்மையாகுவோம். யாத்திரை ஒன்றில் பெருமளவு தளம்பல் உள்ளது. சிலர் நோய்வாய்ப்பட்டு வீடு திரும்புகின்றார்கள். இங்கும் அவ்வாறே ஆகும். இந்த ஆன்மீக யாத்திரையில் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை
உங்களது இலக்கிற்கு அழைத்து செல்லும். நாங்கள் எங்களது அமைதி தாமத்திற்கு செல்கின்றோம். அது மிக இலகுவானதாயினும் மாயை உங்களை பெருமளவில் மறந்துவிடச் செய்கின்றாள். உங்கள் யுத்தம் மாயையுடனேயே ஆகும். தந்தை அனைத்தையும் மிகவும் இலகுவானதாக்கி நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்திற்கு செல்கின்றீர்கள் என விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். நீங்கள் 3 அல்லது 4 பிரதான விஷயங்களை உங்களது புத்தியில் வைத்திருக்க வேண்டும். விநாசம் நடைபெற வேண்டும். நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் திரும்பிச் சென்றோம். பின்னர் நாங்களே முதலாவதாக கீழிறங்குவோம். ராமர் சென்றார், ராவணனும் சென்றான் என்பது நினைவு கூறப்படுகிறது. அனைவரும் மௌன தாமத்திற்கு சென்றாக வேண்டும். நீங்கள் கல்வி கற்கும் அளவிற்கு ஏற்பவே ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்கள் இலக்கும் லட்சியமும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. சிலர் காட்சிகள் காண வேண்டும் என கேட்கின்றார்கள். இந்த படம் லக்ஷ்மி நாராயணனின் படம். காட்சி இல்லாமல் வேறு என்ன? இதைவிட வேறு என்ன காட்சி உங்களுக்கு வேண்டும்? எல்லையற்ற தந்தையின் காட்சியா? வேறு எந்த காட்சிகளாலும் எவ்வித பயனும் இல்லை. மக்கள் பாபாவின் காட்சி ஒன்றை பெற விரும்புகிறார்கள். பாபாவை விட இனிமையானது எதுவுமே கிடையாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் காட்சியை கண்டுவிட்டீர்களா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள், உங்கள் வீடு அமைதிதாமம் என்ற புரிந்துணர்வை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களது பாகங்களை நடிப்பதற்காக அங்கிருந்து கீழிறங்கி வருகின்றோம். நாடகத்தின் நியதிப்படி நாங்கள் முதலில் சத்யுகத்திற்கு செல்கின்றோம். இதுவே இறுதியினதும் ஆரம்பத்தினதும் அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். பிராமணர்கள் மாத்திரமே இந்த யுகத்தில் இருக்கின்றனர், வேறு எவரும் இல்லை. கலியுகத்தில் பல சமயங்களும் குலங்களும் உள்ளன. சத்யுகத்தில் ஒரே ஒரு வம்சம் மாத்திரமே இருக்கும். இது இலகுவானது இல்லையா? இந்நேரத்தில் நீங்கள் இறை குடும்பமாகிய சங்கம யுகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் சத்யுகத்தவர்களும் அல்ல, கலியுகத்தவர்களும் அல்ல. ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை வந்து இக்கல்வியை கற்பிக்கின்றார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த விஷயங்கள் மாத்திரமே உங்களது புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும் இருக்கின்றன. இதுவோ துன்ப பூமியாகும். நீங்கள் விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் இந்த துன்ப பூமியை உங்கள் புத்தியிலிருந்து அகற்றுகின்றீர்கள். அம்மக்கள் தங்கள் புத்தி மூலம் எதனையும் அகற்றுவதில்லை. அவர்கள் தங்களது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு நீங்கி துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு நீங்குமாறு தந்தை ஒருபொழுதுமே உங்களுக்கு கூறுவதில்லை. ஆம், நிச்சயமாக நீங்கள் பாரதத்திற்கும் அத்துடன் உங்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதும் சேவை செய்யலாம். நீங்கள் கற்பதற்காக நிச்சயமாக இங்கு வர வேண்டும். பின்னர் நீங்கள் புத்திசாலி ஆகுவதுடன் மற்றவர்களையும் உங்களை போன்று ஆக்க வேண்டும். இன்னமும் மிக சிறிதளவு காலமே எஞ்சி உள்ளது. பெருமளவு காலம் கடந்து விட்டது. இன்னமும் சொற்ப காலமே எஞ்சி இருக்கிறது என்று நினைவு கூறப்படுகிறது. உலக மக்கள் முற்றிலும் இருளில் இருக்கின்றார்கள். இன்னமும் 40,000 வருடங்கள் எஞ்சி இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. நீங்கள் எல்லையற்றதில் உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். முழு உலகிலும் நிகழ்கின்ற அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டவையாகும். நாடகம் ஒரு பேனை போன்று நகர்ந்து செல்கிறது. உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். சத்தியுகத்திற்கு செல்ல இருப்பவர்கள் மாத்திரமே இங்கு வந்து கற்பார்கள். நீங்கள் பல முறை கற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்களது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அதி மேலான கடவுள் பாரதத்திற்கு வருகின்றார் என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள். அவர் முன்னைய கல்பத்திலும் வந்தார். நீங்கள் கூறுவீர்கள், அத்தகைய தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார்.
அவர் கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஸ்தாபனையை மேற்கொள்வேன். நீங்களே விநாசத்தை பார்ப்பவர்கள். அனைத்தும் தொடர்ந்தும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ஸ்தாபனை, விநாசம், பராமரிப்பு ஆகிய செயல்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதனை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். முன்னர் இதனை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் அவரிடமிருந்து அனைத்தையுமே அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உலகின் வரலாற்றையும் புவியியலையும் மிக சரியாக அறிவீர்கள். மக்கள் எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகின்றார்கள் என்பதனை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தியை கொண்டவர்கள் ஆகின்றீர்கள். சத்யுகத்தில் தெய்வீக புத்தியை கொண்டவர்கள் மாத்திரமே உள்ளனர். இது அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். இது நீங்கள் கல்புத்தியை உடையவர்களிலிருந்து தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்ற கீதையின் அத்தியாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. வேறு எந்த மனிதரும் அன்றி கடவுளே உங்களுக்கு கீதையை பேசுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அதனை கேட்டு பின்னர் அதனை மற்றவர்களுக்கு கூறுகின்றீர்கள். இது நீங்கள் உங்களது ஆன்மீக சகோதரர்களுக்கு எடுத்து உரைக்கின்ற ஆன்மீக ஞானம் என அழைக்கப்படுகிறது. தொடர்ந்தும் விரிவாக்கம் உள்ளது. பாபா வந்து சூரிய சந்திர வம்சங்களை ஸ்தாபிக்கின்றார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அவர் யார் மூலம் அவற்றை ஸ்தாபிக்கின்றார்? பிராமண குலத்தின் அலங்காரங்களாகிய பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள் மூலம் ஆகும். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நீங்கள் உங்களது இதயங்களில் இதனை குறித்து கொள்ள வேண்டும். இது மிக இலகுவானது. இது துன்ப பூமியாகும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். கலியுகத்தின் பின்னர் சத்யுகம் உள்ளது. இது மிகவும் சிறிய விஷயமாகும். அத்துடன் மிக இலகுவானதும் ஆகும். நீங்கள் கல்வியறிவு அற்றவராக இருந்தால் பரவாயில்லை. நீங்கள் இதனை கற்றவர்களிடம் கேட்க வேண்டும். சிவ் பாபாவே ஆத்மாக்கள் அனைவரிலும் தந்தையாவார். இப்பொழுது நீங்கள் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமாயின் நீங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெறுவீர்கள். உங்களின் உள்ளே ஓசையற்ற மந்திரம் தொடரட்டும். நான் சிவ் பாபாவிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம் மற்றும் ஸ்வர்க்கம் என்னும் ஆஸ்தியை பெறுகின்றேன். இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெறுகின்ற உரிமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட பிறப்பு உரிமையை நீங்கள் கொண்டிருப்பதை போன்றே இதுவும் ஒரு எல்லையற்ற பிறப்புரிமையாகும். நீங்கள் சிவ் பாபாவிடமிருந்து முழு உலக ராஜ்யத்தையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் சிறு குழந்தைகளுக்கும் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் தந்தையிடமிருந்து தனது பிறப்பு உரிமையை பெறுகின்ற உரிமையை கொண்டிருக்கின்றார். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு கல்பத்திலும் அதனை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஜீவன் முக்தி என்னும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். முக்தி என்னும் ஆஸ்தியை பெறுபவர்கள் நிச்சயமாக ஜீவன் முக்தியையும் பெறுவார்கள். அவர்களது முதல் பிறவி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இது உங்கள் 84வது பிறவியாகும். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் முழுவதும் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதனை மறந்து விடாதீர்கள். ஷரீரதாரிகளால் ஒருபொழுதும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அவர்களிடம் ஆன்மீக ஞானம் இல்லை. நீங்கள் உங்களை சகோதரர்களாக கருத வேண்டும் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. வேறெந்த மனிதர்களும் இந்த கற்பித்தல்களை பெறுவதில்லை. அவர்கள் கீதையை உரைத்து கடவுள் பேசுகின்றார். காமமே மாபெரும் எதிரி. அதனை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகையே வெற்றி கொள்கின்றீர்கள் என்று கூறினாலும் அவர்கள் அதனை புரிந்து கொள்வதில்லை. கடவுள் சத்தியமானவர். தேவர்களும் கடவுளிடமிருந்தே சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கிருந்து தனது அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்? அவர்கள் எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் ஆகினார்கள்? அவர்கள் எத்தகைய செயல்களை செய்தார்கள்?
எவராலும் இதனை உங்களுக்கு கூற முடியுமா? அஷரீரியான தந்தையே பிரம்மா மூலம் அத்தகைய செயல்களை அவர்களுக்கு கற்பித்தார் என்பதனை நீங்கள் மாத்திரமே இப்பொழுது அறிவீர்கள். இது உலகமாகும். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். உங்களிடம் ஆன்மீக தந்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கடவுளை அறிந்துவிட்டீர்கள் என்பதனை புரிந்து கொள்கிறீர்கள். அஷரீரியானவரே அதிமேலானவர். அவருக்கென ஒரு பௌதிக ஷரீரம் கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற மற்ற அனைவரும் ஷரீரதாரிகளே. ஆலயங்களிலும் நீங்கள் சிவலிங்கத்தின் உருவத்தை பார்க்கின்றீர்கள். அது அவருக்கு ஷரீரம் இல்லை என்பதனையே குறிக்கிறது. அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்பதல்ல. ஆம், மற்ற ஷரீரதாரிகள் அனைவருக்கும் பெயரிடப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்கு ஜாதகமும் உள்ளது. ஷிவ் பாபா அஷரீரியானவர். அவருக்கென ஜாதகம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணருடையது முதற்தரமானது. மக்கள் சிவனின் பிறந்த தினத்தையும் கொண்டாடுகிறார்கள். ஷிவ் பாபா அசரீரியானவரும் நன்மை அளிப்பவரும் ஆவார். தந்தை வருவதால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுப்பார். அவரது பெயர் சிவன் என்பதாகும். அவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவரே மூவருமாக உள்ளார். அவர் உங்களுக்கு மிக நன்றாக கற்பிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் புத்தியிலிருந்து இந்த துன்ப பூமியை அகற்றி உங்கள் விழிப்புணர்வில் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் வைத்திருங்கள். நிச்சயமாக பாரதத்திற்கும் உங்களுக்கும் உண்மையான சேவை செய்யுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை அனைவருக்கும் எடுத்து கூறுங்கள். 2. உங்கள் சத்தியுக பிறப்பு உரிமையை பெறுவதற்கு ஒரே ஒரு தந்தை மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருங்கள். ஓசையற்ற மந்திரத்தை தொடர்ந்தும் உள்ளே உச்சரியுங்கள். நிச்சயமாக தினமும் கல்வியை கற்றிடுங்கள். ஆசீர்வாதம். தந்தையுடன் அனைத்து உறவு முறைகளையும் வைத்திருப்பதுடன் சகல பேறுகளின் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கின்றதோர் மன நிறைவான ஆத்மா ஆகுவீர்களாக. உண்மையான காதலர்களாக இருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் சகல பேறுகளினாலும் சதா சந்தோஷமாக இருப்பார்கள். சில குழந்தைகள் சிவ் பாபாவை தமது தந்தையாகவும் தனது மனவாளனாகவும் தமது குழந்தையாகவும் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாம் விரும்பிய அளவிற்கு பேற்றினை அனுபவம் செய்வதில்லை. எனவே அந்த அனுபவத்துடன் சகல உறவு முறைகளின் பேறுகளையும் அவருடன் அனுபவம் செய்யுங்கள். அத்தகைய பேறுகளை கொண்டிருந்து அதனை அனுபவம் செய்பவர்கள் சதா திருப்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வகையிலும் எதிலும் தமக்கு குறை உள்ளது என உணர்வதில்லை. பேறுகள் எங்கு உள்ளதோ அங்கே நிச்சயமாக மன நிறைவு இருக்கும். ஸ்லோகம். ஒரு கருவி ஆகும் பொழுது சேவையின் வெற்றியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். ஓம் சாந்தி.